ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தெர்மோஸ்டாட் மாற்றுறதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ரொம்ப ஃபார்மாக இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் கஸ்டமர் ப்ளேஸ் போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தெர்மோஸ்டாட் மாற்றுறது ஈஸி தான். இது ஏன் இப்படி ஐஸ் ஆகுது, அப்படி ஐஸ் ஆனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் ரெஃப்ரிஜிரேட்டரில் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒன் இயராக இப்படியே தான் இருக்குது கஸ்டமர் ப்ளேஸில். அதனால் வந்து நம்ம இப்போ இந்த ஐஸை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தெர்மோஸ்டாட்டை மாற்ற போகிறோங்க. இப்படி ஐஸ் ஆகிறப்ப நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் சிஸ்டம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பேசிக் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுங்க. ஸோ இதில் பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது கம்ப்ரஸரு, ரைட் சைடில் காயில் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டென்சர் காயில், சென்டராக கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்பான்ஷன் டிவைஸு, லெஃப்ட் சைடு இருக்க காயில் வந்து எவாபரேட்டர் காயிலுங்க. இந்த 4 காம்பனன்ட் தான் முக்கியமான காம்பனன்ட்ஸு. இப்போ சொன்ன 4 காம்பனன்ட்ஸும் லைக் ஏசியாக இருந்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டராக இருந்தாலும் சரி முக்கியமாக இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் பார்ப்போம். மேலே சதுரமாக இருக்கு இல்லையா, அதான் கம்ப்ரஸர் லைக் மோட்டருங்க. சக்ஷன் டிஸ்சார்ஜ் போர்ட்லாம் இருக்கும். மோட்டர் வந்து கேஸை வந்து சக் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் இதோட வேலை. கம்ப்ரஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் இதோட வேலை. நம்ம யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டர் தன்மை என்னென்னா, கம்ப்ரஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டு அதிகமாகிறப்ப அது வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறிடுங்க. கேஸ் ஃபார்மில் வேஃபர் ஃபார்மில் இருக்கிறது லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ ஹாட் லிக்விடாக வந்து கண்டென்சர் காயிலுக்கு போகும். அடுத்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டென்சர் காயில். கண்டென்சர் காயிலோட வேலை என்னென்னா கண்டென்சேஷன் பண்ணுறதுங்க. ஆம்பியனில் இருக்க டெம்பரேச்சர் வந்து இந்த ஹாட் லிக்விட் கேஸில் வந்து படுறப்ப என்ன ஆகுனா டெம்பரேச்சர் வந்து குறைக்குது. ஹாட் லிக்விடாக இருக்கிறது வந்து நார்மல் வார்ம் லிக்விடாக மாற்றுது. ஸோ அதுதான் இந்த கண்டென்சரோட வேலை. கண்டென்சர் வந்து நேச்சுரல் கண்டென்சர் இருக்குது, நேச்சுரல் ஏர் கண்டென்சர் இருக்குது, அண்ட் கண்டென்சர் ஃபேனோட இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்தளவு நேச்சுரல் கண்டென்சர் தாங்க யூஸ் பண்ணுவோம். பேக் சைடு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்தளவு நேச்சுரல் கண்டென்சர் தான் யூஸ் ஆகும். அண்ட் இந்த கண்டென்சரோட வேலை என்னென்னா கண்டென்சேஷன் பண்ணுறதுங்க. வெளியில் இருக்க ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து இந்த லிக்விட் கேஸில் வந்து ஹாட் லிக்விட் கேஸில் படுறப்ப என்ன ஆகுனா இந்த ஹாட் லிக்விடில் இருக்க ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்ணுறப்ப என்னென்னா ப்ரெஷர் அப்படியே இருக்கும், பட் ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். கண்டென்சர்லேருந்து ஹை ப்ரெஷர் வார்ம் லிக்விட் கேஸ் வந்து ட்ரையர் வழியாக வந்து எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரி டியூப் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பான்ஷன் டிவைஸ்க்குள்ளே ஹை ப்ரெஷர் கேஸ் போகுங்க. எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் வழியாக போகிறப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து லோ ப்ரெஷர் கூல் லிக்விடாக மாறுதுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம எவாபரேட்டர் காயிலுக்கு வருது. உள்ளே இருக்க எவாபரேட்டர் காயிலில் லிக்விட் கேஸாக தான் வரும், லிக்விட் ரெஃப்ரிஜரண்டாக வரும். அண்ட் இந்த கூல் லிக்விடாக எவாபரேட்டருக்குள்ளே ஒரு ரெஃப்ரிஜரண்ட் வந்து உள்ளே இருக்க ஹீட் அப்சர்வ் பண்ணி திரும்ப வந்து நார்மல் வேப்பர் ஸ்டேஜுக்கு வந்து திரும்ப கம்ப்ரஸர் சக்ஷன் லைனுக்கு போயிருதுங்க. இதுதான் பேசிக் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். பட் இதில் வந்து இந்த ஃப்ராஸ்ட் ஆகிறனால என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்த மாதிரி ஃப்ரீசரை சுற்றி ஃப்ராஸ்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுனா பனி பாற மாதிரி ஆயிருங்க. ஸோ என்ன ஆகுனா ரெஃப்ரிஜரண்ட் வந்து லிக்விட் ரெஃப்ரிஜரண்டாக வரும்னு சொன்னால, கூல் லிக்விட் ரெஃப்ரிஜரண்டாக வருது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் போயிட்டு சர்க்குலேட் ஆகிறப்போ வந்து உள்ளே இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியாது. பிகாஸ் இதை சுற்றி வந்து பனி பாரமாக இருக்கிறனால வெளியிலேருந்து ஹீட்டை வந்து அந்த கூல் ரெஃப்ரிஜரண்டால் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்ண முடியலன்னா என்ன ஆகுனா உள்ளே வந்து அந்த கூலாக வர ரெஃப்ரிஜரண்ட் வந்து பேக் சைடு வெளில போகிறப்ப திரும்ப கூல் லிக்விடாகவே போகுங்க, வேப்பர் ஸ்டேஜுக்கு மாறாது. ஸோ அதனால் கம்ப்ரஸரில் வந்து கூல் லிக்விடாக போகிறப்ப கம்ப்ரஸர் வைண்டிங் டிஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் அதே மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி தெர்மோஸ்டாட் வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இங்கே ஃப்ரிட்ஜில் என்ன ப்ராப்ளம்னா இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஒழுங்காக கட் ஆஃப் பண்ணுங்க. தெர்மோஸ்டாட்டோட சென்சிங் வந்து ஒழுங்காக நடக்கலை. ஸோ அதனால் வந்து ஃப்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து டீஃப்ராஸ்ட் பட்டன் அழுத்திருக்காங்க, பட் வந்து டீஃப்ராஸ்ட் வந்து ஒழுங்காக நடக்கலை. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகி உள்ளே பாற மாதிரி ஆயிருக்கு. அதனால் வந்து இப்போ நம்ம புது தெர்மோஸ்டாட் வந்து மாற்ற போகிறோம். ஓல்டு தெர்மோஸ்டாட் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓல்டு தெர்மோஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கேப்லரி டியூப் மாதிரி இருக்கும், சென்டரில் வந்து பல்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த தெர்மோஸ்டாட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தெர்மோஸ்டாட் அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலிங் டிவைஸுங்க. ஸோ இது என்ன ஆகுனா நமக்கு தேவையான டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோம்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசரில் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு போகிற பவரை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். கம்ப்ரஸருக்கு போகிற மெயின் பவர் வந்து இந்த தெர்மோஸ்டாட்டில் ஒரு லீடுக்கு வந்து அனதர் லீடோடையாக எடுத்து கம்ப்ரஸருக்கு போங்க மெயின் பவர்லேருந்து. ஸோ இதுக்கு இடையில தான் தெர்மோஸ்டாட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். தெர்மோஸ்டாட்டோட வேலை வந்து டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் கூலிங் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் போகிற பவரை. இன்லெட் அவுட்லெட் கொடுக்கணும் இல்லையா, இன்லெட் வரைக்கும் பவர் வரும், அவுட்லெட்டுக்கு வந்து பவர் கொடுக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுனா கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆயிரும். அகைன் வந்து நம்ம செட் பண்ண டெம்பரேச்சரோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இது கட்டின் பண்ணி விட்ருங்க. கட்டின் பண்ணுறப்ப திரும்ப கம்ப்ரஸருக்கு பவர் போகும். அதனால் வந்து கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப இதே சைக்கிள் வந்து அடுத்தடுத்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை. அண்ட் இப்போ சாம்சங் பிராண்டோட ஓல்டு தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நியூ தெர்மோஸ்டாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கேப்லரி டியூப் மாதிரி கீழே போகிறது பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சார் பல்பு இருக்கும். அந்த பல்பு வந்து ஃப்ரீசரில் டச் ஆகிற மாதிரி வந்து ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து அதுதான் சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு வந்து சிக்னல் போகும். சிக்னல் மீன்ஸ் என்னென்னா உள்ளே வந்து வாலடைல்ங்கிற கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து லிக்விடாகவும் வேஃபராகவும் மாறதுல தான் நமக்கு இந்த கட் ஆஃப் கட்டிங்லாம் நடக்குது.
இப்போ வந்து பாடியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் 2 ஒயர் தான் வரும். ஒன்று வந்து இன்புட்டு, இன்னொன்று வந்து அவுட்புட்டு. ஸோ மெயின் பவர் வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து கம்ப்ரஸருக்கு அவுட்புட்டாக போகும். இதுதான் இது. எப்படி வேணாலும் இன்புட் அவுட்புட் வந்து மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று இன்னும் ஒன்று அவுட், எந்த பக்கம் வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து தெர்மோஸ்டாட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிமூவ் பண்ண மாதிரியே கவர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரன் பண்ணி பார்க்கணும். அதுதான் வேலை. பொதுவாகவே ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் ரெஃப்ரிஜரண்ட் வந்து என்ன பண்ணுது, ரெஃப்ரிஜரண்ட்டோட பார்ட் வேலை என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம்லேயோ ஒரு கேபினெட்லேயோ இருக்க டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து கூலிங் வந்துடுங்க. உள்ளே இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு இடத்துல வந்து ஒரு 15 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக 0 டிகிரி அண்ட் மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கூலிங் வந்துடும். ஸோ அதான் அதோட கான்செப்ட்டு. இப்போ அதுதான் இதுலேயுமே நடக்குதுங்க. அந்த ப்ரொசீஜர் தான் நடக்குது. இப்போ அந்த தெர்மோஸ்டாட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் ரன் ஆகிறப்ப அந்த கூல் லிக்விடான ரெஃப்ரிஜரண்ட் வந்து இந்த எவாபரேட்டர் காயில் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கப்போ உள்ள கேபினெட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப அந்த லிக்விட் கேஸ் வந்து இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு வேஃபராக மாறி பேக் சைடு வந்து கம்ப்ரஸர்கிட்ட போய் சேருதுங்க சக்ஷன் லைனில். ஸோ அந்த கேபினெட்டுக்குள்ளே இருக்க ஹீட்டை வந்து அகைன் திரும்ப வந்து நம்ம ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறப்போ உரியறப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேபினெட் வந்து கூலிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. அண்ட் ஏர் கண்டிஷனர் எல்லா இதுலேயுமே இதாங்க நடக்குது. ஒரு இடத்துல இருக்க டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறப்ப சிம்பிளாக அந்த இடம் வந்து கூலிங் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ அதான் கான்செப்ட். ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்தளவு இது வந்து அலுமினியம் ஷீட்டுங்க. அலுமினியம் ஷீட்டை வந்து பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ஸோ இது வந்து அலுமினியம் லைனில் வரும். இது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இதில் வந்து ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகி எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால வந்து அதை வந்து குத்தி கிண்டிடுவாங்க. நைஃப் இல்லை கரண்டி வச்சு எடுப்பாங்க. ஸோ நமக்கே பார்த்திங்கன்னா அதை பேத்து எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கே அந்த மாதிரி தான் அது ரொம்ப ஹார்டராக இருக்கும். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும். ஸோ கஸ்டமர் வந்து இது என்னடா இவ்வளோ உடைக்கிறது கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஸ்ட்ராங்கான நைஃப் ஏதாவது ஒன்று தான் எடுத்து குத்தி கிண்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் அந்த லைன் வந்து டேமேஜ் ஆகி கேஸ் வந்து வெளில போயிருங்க. அட் த சேம் டைம் வந்து உள்ளே இருக்க லைன் வந்து உள்ளே இருக்க வாட்டர் வந்து கம்ப்ரஸருக்கு பேக் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து தெர்மோஸ்டாட்டை ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த கிளிப் மாதிரி போட்டுருங்க இல்லையா, இதுதான் வந்து தெர்மோஸ்டாட் சென்சார் பல்பு. ஸோ இந்த கேப்லரி டியூப் வழியாக தெர்மோஸ்டாட்டுக்கு இது வந்து கேஸ் உள்ளே இருக்க கேஸ் வந்து ஃப்ளோ பண்ணும். லிக்விட் ஆர் வேஃபர் ஸ்டேஜுக்கு வந்து மாறும். கூலிங்கே ஹீட்டை பொறுத்தளவுக்கு அது வேஃபர் லிக்விடாக மாறுங்க. ஸோ அது வழியாக தான் கட் ஆஃப் கட்டிங் நடக்குது. இப்போ வந்து தெர்மோஸ்டாட்டை மாற்றி முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் கூலிங் தான் இருக்குது. பட் வந்து உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகுதான்ட்டு. ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக கட் ஆஃப் ஆகுதாங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண தெர்மோஸ்டாட் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தெர்மோஸ்டாட் பல்பு வந்து கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து கரெக்டாக நடக்குது. செக் பண்ணிட்டேன். ஒரு 1 ஹவர் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜ் கட் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கட்டினாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.